வேணான்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். உன்னை யாரு ஸ்டூல்ல ஏறி கைத்து கட்ட சொன்னது? அறிவில்ல உனக்கு? இல்ல அவளை விடல. ஏற்கனவே ஆஸ்பத்திரியில படாத பாடுபட்டு வந்திருக்கா. உனக்கு முதல் நாள் வேலை எப்படி போச்சு? இல்லை, ஸ்டேஷனுக்கு கரெக்ட் டைம் போயிட்டியா? ஸ்டேஷன்ல என்னாச்சு? சரியான நேரத்துக்கே போயிட்டேன்னு. முதல் நாளே நல்ல அனுபவம்னு. என்னல என்னாச்சு? எப்பயும் இயற்கையாவே உன் முகத்துல ஒரு உற்சாகம் இருக்கான், அது காணுமே. அண்ணே, வெயில் காலம்னு போலீஸ் வேலை டயர்டா இருக்காதா? நான் விரும்பி போன வேலைன்னு போக போக பழகிரும். வீரா, உன் பேக்க கூட போய் ட்ரெஸ் மாத்திட்டு வா. சரிக்கா, இந்தா. கேட்டி வீரா, கொண்டு போன சாப்பாடு அப்படியே இருக்கும் போல, சாப்பிடலையா? அக்கா, முதல் நாள் வேலை வெளியில டியூட்டி போட்டாங்களா, லஞ்ச ஸ்டேஷன்லயே வச்சுட்டு போயிட்டேன். அத்தியான் சாப்பிட முடியல. என்ன சொல்லுத? சாப்பிடாமலா வெயில வேலை பார்த்துட்டு வர? ஏடி உடம்பு என்னதுக்கு ஆகுறது? என்னதான் நீ முத நாளே இப்படி பண்ணிட்டு இருக்க? ஐயோ அப்பா, அப்படியெல்லாம் இல்லப்பா. நான் வெளியில கடையில சாப்பிட்டேன். அப்புறம் இந்த சாப்பாட சாப்பிட முடியல. அம்புட்டுதான்ப்பா. சரி, நான் போய் ட்ரெஸ் மாத்திட்டு வந்துடுறேன். என்ன மோத்தா? எசக்கி, நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடு. பாண்டி, இவளை உள்ள கூட்டிட்டு போய் தூங்க வை. சரிம்மா. நேரத்துக்கு சாப்பிடு, உடம்ப பாத்துக்கோ. சரியா? சரி வா, கூட்டிட்டு போ. வா, எந்திரி, பொறுமையா. பாத்து மெதுவா. சரிண்ணா, நேரமாவது, நான் கிளம்புதேன். சரி மறைஞ்சமோ. சரியத்தா, போயிட்டு வரேன். டேய் சோமலா, பாத்து பத்திரமா கொண்டு போல. வா. இல்லை, வீரா மூஞ்சே சரியில்லையல, ஏதோ தப்பா இருக்கு. எல்லாம் சரியாதான் இருக்கு. வெயில்ல அவன் முகம் கொஞ்சம் வாடி இருக்கு. உனக்கு எல்லாமே தப்பு தப்பா தான் தோணுமா? மைனியை யாரும் பாத்துக்கலன்னு உங்ககிட்ட யாராவது வந்து சொன்னாங்களா? அப்படி பார்த்திருந்தா இசைக்கு அடி பட்டிருக்கவே பட்டிருக்காதுல. அதான் எவனுமே அவளை பாத்துக்கவே இல்லையே. பாசம் நேசம் கூட பிறந்தவங்க மாதிரி வருமா? அப்படி இப்படின்னு அம்புட்டு ஒரு முழ நிலத்துக்கு வச்சனம் பேசினானே அந்த வெறும்பாய, இப்ப என்னடான்னா அம்புட்டு வீணா போயிடுச்சுல்ல. இத நம்ம பாக்கியம் போயிருக்காட்டி அந்த இசைக்கு தப்பா இல்ல நடந்திருக்கோம். இன்னும் 3 மாசம் தாண்டல, அதுக்குள்ளார இந்த பாடு. இன்னும் பிரசவம் வரைக்கும் அந்த புள்ளைய கவனமா பாத்துக்கணும்ல. அவன் நொண்ணக்காரன் பாத்துக்குவானா? அவ அக்காக்காரி பாத்துக்குவாளா? இல்ல அவ அப்ப அந்த விளங்காதவன் வைக்குண்டம் அவன் பாத்துக்கிடுவானா? நினைக்க நினைக்க எனக்கு பக்கு பக்குன்னு வருதுல. இன்னும் 7 மாசம் இருக்குல்ல. இப்பவே அனாதையா விட்டுட்டு போயிடுறவனுங்க இன்னும் என்னென்ன செய்ய மாட்டானுங்க அவனுங்க. கடைசியில குழந்தை தங்காதுங்கிறது அந்த புள்ள இசைக்கு விஷயத்திலயும் உண்மையாயிடும் போல இருக்கு. ஐயோ, வாய கழுவ மதனி. என்ன பேச்சு பேசுத? ஏடி, நான் கேட்க வேண்டியதா அக்கா கேக்குதா? இதுல என்னட்டி தப்பி இருக்கு? இந்த பாக்கியம், ஆறு என்ன சொன்னாலும் சரி, ஒரே ஒரு விஷயம் தான் இப்ப சரியா இருக்கும். இசக்கியே நீ பாத்துக்கிட்டாதான் அவன் நல்லபடியா பிள்ளைய பெத்து பொழைச்சுக்குவா. பாத்துக்க. இவர் என்னத்தையோ சொல்லி குழப்பி விடுறாருமா. இல்ல, நீ சும்மா இல்ல. குழந்தை தங்குமா தங்காதான்னு எனக்கே பயமா இருக்கு. பத்தியா பத்தியா பத்தியா, இப்ப உனக்கே பயமா இருக்குல்ல. இசக்கி அங்க இருந்துகிட்டு நீ இங்க தவிச்சுக்கிட்டு இருக்கிறதுல என்ன அர்த்தம் பாக்கியா? நான் சொல்லுறத கேளு. பேசாம இசக்கிய கூட்டிட்டு வந்து இங்க வச்சு அவளை பாத்துக்க. அதுதான் சரியா இருக்கும்னு எனக்கு படுது. பாக்கியம், உன்னால மட்டும்தான் இசக்கிய நல்லா பாத்துக்கிட்டு பிரசவமும் பார்க்க முடியும். ஒன்னே தவிர அந்த வீட்டுல யாருக்கும் இசக்கிய பாத்துக்க தெரியாது. அவ இந்த வீட்டுல இருந்திருந்தா
அவளுக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குமா? நீ விட்டுருப்பியாத சொல்லு. ஏங்க நீங்க சொல்றதும் சரிதாங்க. உனக்கு பேர புள்ள நல்லபடியா பிறக்கணும்னு இருந்துச்சுன்னா முத வேலையா போய் உன் மருமகளை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துரு. நீ பக்கத்துல வச்சு உன் பொண்ணு போல நீயே பாத்துக்க. அப்பதாண்டிய புள்ள நல்லபடியா பிறக்கும். என்ன முடிவா? நீ என்ன இவ்வளவு சீக்கிரம் கிளீனிங் கிளம்பி இருக்க? என்ன முறைக்க? என்ன விஷயம்? நைட்டு நான் சொன்னது மறந்து போச்சா? ஆமா மதுரைக்கு போகணும்னு சொன்னல. போவோம். நானும் ரெடி தான். கிளம்பி போயிடலாம். இரு, சில விஷயத்தை எடுக்க வேண்டியிருக்கு. நீ வெயிட் பண்ணு, நான் அதெல்லாம் எடுத்துட்டு வரேன். சரி. இல்லை என்ன ஸ்கூலுக்கு போகாம உட்காந்து படிச்சிட்டு இருக்க? டைம் ஆகலையா உனக்கு? இல்லண்ணே, இன்னைக்கு எக்ஸாம் இருக்காதா? எக்ஸாம் நேரத்துல தான். அக்கா, அதுக்குள்ள ட்ரெஸ் மாத்திட்டியா? ஆமாட்டி, சீக்கிரமா வேலைக்கு கிளம்பணும்ல. இல்லை நீ இவ்வளவு சீக்கிரம் கிளம்புதா? உனக்கு 8 மணிக்கு போனா போதும்ல. அதெல்லாம் ஒண்ணும் இல்லண்ணே, இன்ஸ்பெக்டர் முன்னாடியே கிளம்பணும்னு சொல்லிட்டாரு. அப்போ நான் கிளம்புதேன்ப்பா. இல்ல இது ஆ? சாப்பிட கூட இல்ல, சாப்பாடும் எடுத்துக்கல, நீ மாட்டு போறேன்னா என்ன அர்த்தம்? இல்லே எசகி இங்க வா. அண்ணா, இவ பாரு சாப்பிடாம கிளம்புதா. என்னட்டு கேளு. ஏட்டி இருட்டி, ஒரு 5 நிமிஷம் டிபன் பாக்ஸ் ரெடி பண்ணி கொடுத்துடுதேன். எட்டி இசுக்கி, வேலை பார்க்க வேண்டாம்னு சொன்னா கேட்க மாட்டியா நீ? வீரா, ரொம்ப அவசரப்படாத. லஞ்ச் கட்ட அதிகபட்சம் ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும். நீ வெயிட் பண்ணு, நான் போய் கட்டிட்டு வரேன். அக்கா, 5 நிமிஷம்லாம் வெயிட் பண்ண முடியாதுக்கா, நான் உடனே கிளம்பணும். அப்பா, நான் வாரேன்ப்பா. ஏய் வீரா, இல்லே செலவு காசு இருக்கா? எல்லாம் இருக்குண்ணே. அக்கா அக்கா, உனக்கு என்னடி? ஷூ லேஸ் கட்டாம இருக்க பாரு. நம்மள வீரா, ஷூ மாட்டம் லேசு கட்ட மாட்டியா? சாரி மாமா.